சட்டசபையில முதலமைச்சர் விஜயோட ஸ்பீச் ஃபயரா இருந்துச்சுன்னு அவரோட தற்குறி கூட்டம் என்னதான் அதுக்கு ஃபயர் விட்டாலும் அதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மையை நாம பார்த்தே ஆகணும். ஒன்னா ரெண்டா எக்கச்சக்கமான பொய்களை சட்டசபையில போற போக்குல முதலமைச்சர் அவிழ்த்து விட்டுருக்காரு. ஆனா இத பத்தி எதையுமே கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணாம எங்க அண்ணா அப்படி பேசினாரா, இப்படி பேசினாரா, வாயால பேசினாரா, அவரோட வாயாலேயே அவர் பேசினாரா அப்படின்னு வெறும் அதை ஃபேன் பாய் மொமெண்டாவே மட்டுமே பார்த்துட்டு சட்டசபையை கடந்து போயிட்டா அதுல நடந்திருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடி என்ன, எவ்வளவு பொய்களை விஜய் அவிழ்த்து விட்டுருக்காருங்கிறத பத்தி நாம சிந்திக்காம போயிட முடியாது. 1% சட்டசபையில உண்மை பேசியிருக்காராங்க இந்த முதலமைச்சர் விஜய். இந்த கேள்விக்கான விடைய இந்த வீடியோல பார்த்திடலாம். வெல்கம் டு த நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இந்த சனி ஞாயிறு 2 நாள் லீவுல நல்லா உட்காந்து ஸ்கிரிப்ட மனப்பாடம் பண்ணிட்டு வந்து சட்டசபையில மூச்சை புடிச்சு ஆப்போசிட்ல யாருமே கவுண்டர் பண்ணிடவே கூடாதுன்னு சபாநாயகரை கவர் பண்ணி வச்சு அவரு மூலியமா முழுக்க முழுக்க பொய்யான செய்திய இந்த முதலமைச்சர் விஜய் அவிழ்த்து விட்டுருக்காரு. ஆனா இத பத்தி எதையுமே கவலைப்படாம அவரோட ஃபேன்ஸா இருக்கக்கூடிய இந்த தற்குறி கூட்டம் விஜய் பேசினத ரீல்ஸ் கட் பண்ணி பிஜிஎம்ஸ் போட்டு ஃபயர் விட்டு கடந்து போயிருவாங்க. ஆனா நம்மனால அப்படி கடந்து போயிடவே முடியாது. ஏன் அப்படின்னா எக்கச்சக்கமான பொய்களை சட்டசபையில விஜய் அவிழ்த்து விட்டுருக்காரு. அதுல ரொம்ப முக்கியமானதா இந்த தமிழ் தாய் வாழ்த்து. தமிழ் தாய் வாழ்த்தை பொறுத்த வரைக்கும் இப்ப கூடின சட்டசபையில ஒரு தடவை தான் பாடப்பட்டுச்சு, 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டுச்சு. இதுவே ஒரு புதிய மரபா இருக்கு, அதாவது மரபுக்கு மீறின ஒரு செயலா இருக்குன்னு எதிர்கட்சியை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சதுக்கு விளக்கம் சொல்லாம சம்பந்தமே இல்லாம 2021 கலைஞரோட 100ஆண்டு விழாவை சட்டசபையில நடத்தும் போது குடியரசுத் தலைவர் அங்க இருந்தாங்க. அப்போது இந்த திமுக அரசுல தேசிய கீதம் தான் முதல்ல ஒழிக்கப்பட்டுச்சு, நீங்க ஒழுங்க அப்படிங்கிற மாதிரி புத்திசாலித்தனமா முதலமைச்சர் விஜய் பேசுற மாதிரி பேசியிருந்தாரு. ஆனா அவரு புத்திசாலியானு அவரே சோதனை பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா குடியரசுத் தலைவர் வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல கண்டிப்பா தேசிய கீதம் தான் பாடப்படணும். அதோட புரோட்டோகால் அந்த மாதிரி, அதாவது நெறிமுறைகள் அந்த மாதிரி. இந்த நெறிமுறையை பத்தி எதையுமே கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணாம எதையுமே செக் பண்ணாம பொத்தாம் பொதுவா நானும் உங்களை குத்தம் கண்டு பிடிக்கிறேங்கிற மாதிரி சட்டசபையில நீங்க மட்டும் பண்ணீங்களே அது நியாயமான்னு சொல்லி பண்ண தப்புக்கு சாரி கேட்காம திருப்பி பழி போடுறன்னு பொய் பேசி வச்சிருக்காருங்க இந்த முதலமைச்சர் விஜய். இது அவர் சொன்ன முதல் பொய்யா? அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அழகா விளக்கம் கொடுத்துட்டாரு செய்தியாளர் சந்திப்புல. அவர் சொன்ன 2வது மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமாங்க? ஒவ்வொரு ஜூன் 12ஆம் தேதியும் மேட்டூர் அணையிலிருந்து விவசாயிகளுக்கு தண்ணீர் திறந்து விடப்படும். அது வருஷமா கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த தாவேக அரசு வந்ததுல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கர்நாடக மாநில முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள், இவரெல்லாம் ஒரு டம்மி முதலமைச்சருங்க, யார் விஜய பார்த்து, விஜயெல்லாம் முதலமைச்சராவே நான் பார்க்கல, இதுதான் எனக்கு நல்ல கேப், இந்த சைக்கிள் கேப்ல என்ன பண்றேன், எங்க ஊருக்கு நானு மேகதாது அணையை கட்டிறேன்னு சொல்லி மத்திய நீர்வளத்துறை அமைச்சரையே போய் நேர்ல சந்திச்சுட்டு வந்துட்டாரு. ஆனா நம்மாளு முதலமைச்சர் விஜய் என்ன பண்ணிருக்காரு? நீர்வளத்துறை அமைச்சரையும் போய் சந்திக்கல, பக்கத்துல இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்துக்கிட்டையும் சண்டை போடல, மத்திய அரசு கிட்டையும் இதை பத்தி பேசல. இதன் மூலியமா இந்த வருஷம் ஜூன் 12ஆம் தேதி ஆனா ஒவ்வொரு வருஷமும் திறக்கப்படக்கூடிய மேட்டூர் அணையிலிருந்து வரக்கூடிய நீர் விவசாயிகளுக்கு போகல. இத பத்தி அவரு காரணம் சொல்லாம என்ன காரணம் தெரியுமாங்க சொல்லியிருக்காரு? எல்வினோ நடந்துட்டு இருக்காமா, எல்வினோனால மேட்டூர் அணையிலிருந்து விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்கலன்னு பச்சை போய் பேசியிருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடிதான் மேகதாது பிரச்சனையை பத்தி சட்டசபை முழுக்க எதிர்கட்சிகள்ல இருந்து மற்ற கட்சிகளும் ஆளுங்கட்சியிலிருந்து எல்லாரும் சேர்ந்து அவ்வளவு பேசினாங்க. அந்த ஒரு கூட்டத்தொடர் இந்த மேகதாது அணையை வச்சு மட்டுமே பேசியிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பச்சை போய் பேசுற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 12ஆம் தேதி திறக்கக்கூடிய மேட்டூர் அணையிலிருந்து வரக்கூடிய நீர் மேகதாது அணையினாலதான் தடைபட்டிருக்கு அப்படிங்கறத மறைச்சு எல்னினோ தான் காரணம்னு சொல்லி பொய் சொல்லி தப்பிச்சிருக்காரு இந்த முதலமைச்சர் விஜய். இது இவர் சொன்ன 2வது பொய்யா? 3வது பொய் என்னன்னா, இவர் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக பொதுமக்களை கவர்றதுக்காக அள்ளி வீசினாரு. இதை நான் பண்ணுவேன், அதை நான் பண்ணுவேன், தமிழ்நாட்டுக்கு நான் ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு இவ்வளோ நல்லது பண்ணுவேன், இவ்வளோ நல்ல திட்டங்கள் பண்ணுவேன், தமிழ்நாட தங்க பூமியா மாத்துவேன்னு சொல்லி எக்கச்சக்கமான வாக்குறுதிகளை அவிழ்த்து விட்டிருந்தாரு. அதுல ஒண்ணுதான் விவசாயிகளா இருக்கக்கூடிய சிறு
சிறு குறு விவசாயிகள் வாங்கின எல்லா கடனையும் முழுசா ரத்துபடி பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த வாக்குறுதியை அப்படியே நிறைவேற்றுவாருன்னு சொல்லி பார்த்தா ஆட்சிக்கு வந்த அப்புறம் மெத்தன போக்குல 50,000 ரூபாய்க்குள்ள கடன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரத்து பண்ணுவேன் அப்படின்னு சொன்னனால விவசாயிகள் எல்லாருமே ஏமாற்றம் அடைஞ்சு போராட்ட களத்துல குதிச்சு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஐயோயோ இப்படியே போச்சுன்னா நம்ம ஆட்சி கவிழ்ந்துரும் சொல்லிட்டு மறுபடியும் 75,000க்குள்ள வாங்கியிருக்கக்கூடிய கடன் எல்லாமே தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பையும் முழுசா விவசாயிகள் வாங்கின பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணவே இல்லை. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது பெரிய பேசுபொருளாச்சு. இதுக்கு இப்ப என்ன தெரியுமாங்க சொல்லியிருக்காரு, இந்த போராடின விவசாயிகள் எல்லாமே எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்கன்னு கொஞ்சம் கூட கூசாம போய் சொல்லியிருக்காரு. நமக்கு இந்த இடத்துல கேள்வி எழறது என்னன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்களே அவங்க என்ன தாவேகாவுக்கு எதிர்க்கட்சியா? அவங்களோட அரசுக்கு ஆதரவு தெரிவிச்ச ஒரு கட்சி. அந்த கட்சி சார்பா தான் விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. அத அந்த கட்சியை சேர்ந்த விவசாயி சங்கத்தோட தலைவரே ஒரு வீடியோவா வெளியிட்டு இருந்தாரு பேசி. இப்படி இருக்கிற பட்சத்துக்கு விவசாயிகள் போராட்டத்துக்கு தலைமை தாங்கினதே அவரோட அரசுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க தான். அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து எதிர்கட்சின்னு சொல்லி கொஞ்சம் கூட கூசாம போய் பேசியிருக்காரு. இதை விட கொடுமை என்னன்னா, இந்த தாவேக அரசுல இருக்கக்கூடிய உணவுத்துறை அமைச்சர் விவசாயிகள் போராட்டத்தை நான் பார்க்கவே இல்லை, அப்படி ஒருத்தவங்க போராடுறாங்களான்னு கேள்வி எழுப்பினாரு. இந்த லட்சணத்துலதான் இந்த தாவேக அரசு இருக்கு. சோ விஜய் மொத்தமா விவசாயிகள் போராடவே இல்லை, போராடின விவசாயிகள் எல்லாருமே எதிர்கட்சியை சேர்ந்தவங்கன்னு சொல்லி போற போக்குல ஒரு பொய்ய சொல்லியிருக்காரா? இது இவர் சொன்ன 3வது பொய். 4வது பொய் என்னன்னா, நான் ஆட்சிக்கு வந்த உடனேவே உங்களுக்கு தேவையான எல்லா நலத்திட்டங்களையும் நான் பண்ணுவேன், வேலை இல்லாதவங்களுக்கு 4,000 ரூபாய் தருவேன், வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தருவேன், 2,500 ரூபாய் மகளிருக்கு தருவேன், விவசாயிகள் கடனை முழுசா ரத்துபடி பண்ணுவேன், அப்படி இப்படின்னு அள்ளி விட்டுருந்தார்ல. அதுல இப்ப எதையுமே நிறைவேற்றினதும் அறகுறையா இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மறுபடியும் அவர் அறிவிச்ச இந்த 6 சிலிண்டரு, வேலை இல்லாதவங்களுக்கு 4,000 ரூபாய், தாய்மாமன் சீரு, புதுமண பெண்களுக்கு தங்கம், இது எல்லாத்தையும் நிறைவேற்றணும்ல. அதை பத்தி எதிர்கட்சியை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில கேள்வி எழுப்பியிருக்காரு. எப்பங்க அந்த அறிவிச்ச நலத்திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற போறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்ன தெரியுமாங்க முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்காரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் இது அழுத்தம் திருத்தமாவா சொல்லியிருக்காருன்னா கிடையவே கிடையாது. நீங்க முதலமைச்சர் விஜயோட ஸ்பீச்சை நல்லா கூர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும், எங்களுக்கு நாங்க அறிவிச்ச நலத்திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றணும்னா எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி அழகா கடந்து போயிருக்காரு. சோ இது இவர் சொன்ன 4வது பொய். 5வது பொய் என்னன்னா, திமுக அரசு மாதிரி ஒன்றிய அரசோட சண்டை போட மாட்டோம், நாங்க இணக்கமா இருந்து காரியம் சாதிச்சுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் இணக்கம் இப்ப எப்படி இருக்குன்னா, பாஜக கிட்ட காலே விழுற அளவுக்கு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, பாஜகவை பத்தி திருச்சி கிழக்கு மக்கள் நன்றி தெரிவிப்பு விழாலையும் ஒண்ணுமே வாயை திறக்காம முதலமைச்சர் விஜய் கடந்து போனாரா? அந்த மாதிரி இப்ப சட்டசபையிலே கடந்து போயிருக்காரு. அதுக்கு முட்டு வேற கொடுத்திருக்காரு. என்ன முட்டு? புது முட்டு மாதிரி, நாங்க ஒன்றிய அரசு கிட்ட இணக்கமா இருக்கோம், உங்களை மாதிரி கிடையாதுன்னு சொல்லியிருக்காருல. சரி இருந்துட்டு போட்டும். ஆனா இந்த மாசத்துல மட்டும் கோவையை சேர்ந்த ஒரு சிறுமியும் சேலத்தை சேர்ந்த ஒரு சிறுமியும் நீட் தேர்வால தற்கொலை பண்ணியிருக்காங்க. விபரீதமான முடிவெடுத்திருக்காங்க. இந்த நீட்டு இன்னும் எத்தனை பேரை தான் காவு வாங்கும் தெரியல. அப்போ இதுக்கு எதிர்த்து நம்ம எல்லா கட்சிகளும் ஒன்றிணைஞ்சு கண்டிப்பா ஒன்றிய அரசு கிட்ட நீட்டை ரத்து பண்றதுக்கு வலியுறுத்தியே ஆகணும்னு சொல்ல வேண்டிய கடமை யாரு கையில இருக்கு? முதலமைச்சர் விஜயோட கையில இருக்கு. ஏன்னா அவரு கையில தான் ஆட்சியும் இருக்கு, அதிகாரமும் இருக்கு. ஆனா நீட் தேர்வை ஒன்றிய அரசு ரத்து பண்ணுங்கிறதுக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவோம், அதன் மூலியமா எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைப்போம் அப்படிங்கிற வேலையை பத்தி சட்டசபையில துளி கூட வாய திறக்காம 2 உயிர் இந்த மாசத்துல பறி போயிருக்கே, நீட்டால சின்ன பிள்ளைங்க பச்சை பிள்ளைங்க இறந்து போயிருக்கீங்க அப்படிங்கிறத பத்தி கூட சட்டசபையில பேசாம நாங்க ஒன்றிய அரசு கிட்ட இணக்கமா இருக்கோங்க அப்படின்னு பொய் சொல்லிட்டு கடந்து போயிருக்காரு இந்த முதலமைச்சர் விஜய். இது இவர் சொன்ன 5வது பொய். 6வது பொய் என்ன தெரியுமாங்க? அதுதாங்க அல்டிமேட்டான பொய். அது என்ன பொய்னா, பார்ட்டி ஃபண்டுன்னு போற போக்குல ஒத்த வார்த்தையில சொல்லி கடந்து போனாரு. அதாவது இதுக்கு முன்னாடி சட்டசபையில உதயநிதி அவர்கள் ஆதாரத்தோட சேலம்ல 50 பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி வீடியோ எடுத்து வச்சு மிரட்டி இருக்கக்கூடிய ஒரு பாலியல் ரீதியான சிக்கல்ல மாட்டிருக்கக்கூடிய உங்க தாவேக கட்சிய நிர்வாகிய நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆலந்தூர்ல தனியா இருந்த வீட்டோட பெண்ணுக்குள்ள புகுந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு உங்க தாவேக கட்சி நிர்வாகி, அவர் என்ன பண்ண போறீங்க? இன்னொரு பாலியல் வன்கொடுமை கேஸ்ல எம்எல்ஏக்கே தொடர்பு இருக்குன்னு செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. இதை பத்தி எல்லாம் என்ன சொல்ல போறீங்க? உங்க கட்சியில இருக்கவங்க எல்லாம் பாலியல் வன்கொடுமைகள்
அதிகமா செய்யறாங்கன்னு சொல்லி டேட்டாவோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுக்கு ஆப்போசிட்ல இருந்த தாவேகா கட்சிக்காரவங்க எதையுமே பொத்தாம் பொதுவா சொல்லாதீங்கன்னு வீரவசனம் பேசுனாங்க. இப்ப பார்த்தா பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்காங்கன்னு எந்த கட்சியை குறிப்பிடாமையும் பொத்தாம் பொதுவா சொல்லி கடந்து போயிருக்காரு. இது மிகப்பெரிய சர்ச்சையா இருக்கு. அதாவது பார்ட்டி ஃபண்டுனா இதுக்கு முன்னாடி 50 வருஷமா அதிமுகவும் ஆண்டிருக்காங்க, திமுகவும் ஆண்டிருக்காங்க. அப்ப அதிமுக அந்த தப்ப பண்ணுச்சா அப்படிங்கறதையும் சொல்லணும், அல்லது திமுக மென்ஷன் பண்ணி சொல்லணும். எதையுமே மென்ஷன் பண்ணி சொல்லாம பொத்தாம் பொதுவா ஒரு பொய்யான செய்தியை சொல்லி கடந்து போயிருக்காரு முதலமைச்சர் விஜய். இது இவர் சொன்ன 6வது பொய். 7வது பொய் என்னன்னா, சட்ட ஒழுங்கு இந்த தமிழ்நாட்டுல தாவேக அரசு வந்ததுல இருந்து சந்தி சிரிக்குதுன்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சாங்க. அதுக்கு முறையான பதில் அளிக்கணும். ஆனா அதுக்கு முறையான பதில் அளிக்காம அதுக்கும் ஒன்லைன் ஆன்சரா, ஒன்லைன் வேர்டுல அதுக்கு தானங்க சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒண்ணு நியமிச்சிருக்கோம், அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கடந்து போயிருக்காரு. என்ன சொல்றதுனே தெரியல. தமிழ்நாட்டுல விவசாயிகள் பிரச்சனை, பாலியல் வன்கொடுமைகள் பிரச்சனை, பெண்கள் மீது வன்முறைகள் பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு. நீட் பிரச்சனை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு. இத பத்தி எதையுமே பேசாம சும்மா வீரவசனம் பேசிட்டு அப்படியே பஞ்ச் டயலாக் பேசிட்டு கடந்து போயிருக்காரா? இது இவர் சொன்ன 7வது பொய்யா? 8வது பொய் என்ன அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் சொல்லல, அவருக்கு பதிலா சபாநாயகர் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது நேத்து நடந்த சட்டசபையில திமுக எம்எல்ஏவா இருக்கக்கூடிய திருவையாறு எம்எல்ஏ துரை சந்திரசேகர் அவர்கள் ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு பண்ணாரு. அந்த ரியாக்ஷன் கேமரால கேப்சர் ஆச்சு. அதை யாரோ வைரல் பண்ணாங்க. அதாவது முதலமைச்சர் விஜய கட்டமைச்சு ப்ரொமோட் பண்ணி ரூட் மாஃபியா ஒரு வேலை பண்றாங்கல்ல, வைரல் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணல. திமுக எம்எல்ஏ ரியாக்ஷன் கொடுத்ததை யாரோ ஒருத்தவங்க வைரல் பண்ணிருக்காங்க. அப்படி யாரோ வைரல் பண்ணதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த திமுக எம்எல்ஏவை சபாநாயகர் அவர்கள் கண்டிச்சிருந்தாரு. இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் யாராவது நீங்க கொடுத்தீங்க சட்டசபைக்குள்ளேனா அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருந்தாரு. அப்படி சொன்னவரு இன்னைக்கு பார்த்தா முதலமைச்சர் விஜய் கடைசியா ஒரு ஸ்பீச்சை முடிக்கிறப்போ இப்படி பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு பண்ணுங்கன்னு சொல்லி ஆக்ஷன் கேமரான்னு சொல்லி டைரக்டர் வேலையும் இந்த சபாநாயகர் அவர்கள் பார்த்திருக்காரு. முழுக்க முழுக்க ஒரு தலைபட்சமா இந்த சட்டசபையில அவர் நடந்திருக்காது. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. முதலமைச்சர் விஜய் தான் சட்டசபையில போய் பேசுறாருன்னு சொல்லி பார்த்தா சபாநாயகரும் அவர் பங்குக்கு போய் சொல்றாரு. இது இந்த சட்டசபையில நடந்த 8வது பொய். லாஸ்டா ஒரு பொய் இருக்குங்க, அதுதாங்க அல்டிமேட். அது என்னன்னா, இப்போ எம்எல்ஏவா இல்லாம இருக்காரு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவருக்குன்னு ஒரு வயசு இருக்கு, அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அரசியல் நாகரிகம் கருதி சட்டசபைக்குள்ள இல்லாதவங்களை பத்தி எல்லாம் நம்ம சம்பந்தம் இல்லாம பேசக்கூடாது. குட்டி கதை ஒண்ணு சொல்றேன்னு பாருன்னு முதலமைச்சர் விஜய் என்ன பண்ணிருக்காரு, மு.க. ஸ்டாலின் அவர்களை இழிவுபடுத்துற மாதிரி பேசியிருக்காரு. இது அரசியல் நாகரிகமே கிடையாது. அதாவது சட்டசபைக்குள்ள இல்லாத ஒரு உறுப்பினரை பத்தி இப்படி கொச்சப்படுத்தி பேசுறாருன்னா, இவரோட பர்சனல் வாழ்க்கையை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட பெத்த பிள்ளைங்களையும் பசங்களையும் கண்டுக்காத ஒரு அப்பாவாதான் இப்படி இருக்கிறாரு. இப்படி இருக்கிற பட்சத்துக்கு இவரோட பர்சனல் லைஃப்குள்ள யாரும் தலையிடாம அரசியல் நாகரிகம் கருதி விலகி நிக்கிறாங்கன்னா, அப்போ அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப்குள்ளயும் சட்டசபைக்குள்ள இல்லாத ஒருத்தரை பத்தியும் பேசவே கூடாது. ஆனா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம மு.க. ஸ்டாலின் அவர்களை பத்தி அவதூறு பரப்புற மாதிரி பேசியிருக்காரு. இந்த மாதிரி சட்டசபை முழுக்க பஞ்சு டைலாக்கும் சினிமா டைலாக்கும் வெறும் பொய்களுமா குவிஞ்சு கிடக்கிற மாதிரி இன்னைக்கு முழுக்க பொய் செய்திகளா இந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. ஆனா இவர் இப்படி பேசினாலுமே அவரோட ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லைங்க, அதங்க தற்கூரி கூட்டம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அண்ணன் என்ன உண்மையை சொல்லியிருக்காரு, என்ன பொய் சொல்லியிருக்காரு அப்படிலாம் அலசி ஆராய்ஞ்சு பார்க்காம, அண்ணா அப்படி பேசிட்டாரா இப்படி பேசிட்டாரா ஆஹா ஓஹோடா அப்படின்னு ரீல்ஸ் எடுத்து பிஜிஎம் போட்டு ட்ரெண்ட் பண்றதுல மட்டும்தான் அவங்க கவனம் இருக்கும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை தன்மை என்ன, பொய்யான செய்தி என்னங்கிறத பத்திலாம் அவங்க அலசி ஆராய மாட்டாங்க. கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மக்கு கூட்டம் இருக்கிற வரைக்கும் இவர் முதலமைச்சரா தொடர்ந்துட்டு தான் இருப்பாரு. இந்த மாதிரியான தற்கூரி கூட்டங்கள் இவர் சொல்லக்கூடிய பொய்யான செய்திகளை ஆராய்ச்சி பண்ணி பார்க்காத வரைக்கும் கண்டிப்பா இவர் இந்த மாதிரி பஞ்ச் டயலாக் பேசிட்டு தான் இருப்பாரு. ஸோ ஆக மொத்தத்துல தலைவரே ஒன்றும் பண்ண முடியாது, தொண்டர்களே ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களாதான் திருந்துனா உண்டு, அவங்களாதான் உண்மைத்தன்மையும் தேடி ஆராய்ஞ்சாதான் உண்டு. அப்படின்னா தான் முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் ரீல்ஸ் மாதிரி சட்டசபையில நடந்துக்காம உண்மையான ஒரு மாண்புமிகு முதலமைச்சரா நடந்துப்பாரு. சரி, ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க, முதலமைச்சர் விஜயோட பேச்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.